வணக்கண்ணே. வணக்கம் ஐயா. கனம் டிவிக்கு வணக்கம். ஆனா பாரத் ராஜீவ் காந்தி நகர் மக்களுக்கு பட்டா கிடைப்பதற்காக உங்களது அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை என்ன? அவர்களுக்கு உரிய நிதி கிடைக்குமான? அதாவது போன 1ஆம் தேதி டெய்லி கோர்ட் ஆர்டர்ல எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அந்த எவிக்ஷன் ஆர்டர்னு சொல்லி வரும்போது இந்த இடத்துல எவிக்ஷன் பண்றதுக்கு பெய்லீஃப் ஒரு வேலை பார்க்குறாரு. கோர்ட்டுடைய ஆர்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா 13/14 சர்வே நம்பர்ல 4 ஏக்கர் 7 சென்ட்டை அளந்து எவிக்ஷன் பண்ணி கொடுன்னு சொல்லி கோர்ட்ல உத்தரவு இருக்குன்னு சொல்லி வரார். அப்படி சொல்லி வரும் பட்சத்துல 4 ஏக்கர் 7 சென்ட்டை எடுத்து அந்த அளக்க வேண்டிய கடமை அந்த பெய்லீஃபுக்கு இருக்கு. இப்போ ஒரு ஒரு தரப்பு மனிதர் ஒரு வழக்கு வாதாடுறாங்கன்னு சொன்னா என்னுடைய இடத்த இன்னொருத்தர் அபகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு இடம் அபகரிச்சிருக்காங்கன்றத பர்டிகுலரா சொல்லணும். அந்த ஏரியாவை போட்டு தான் ஆடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல 4 ஏக்கர் 7 சென்ட், இந்த 4 ஏக்கர் 7 சென்ட்ல ஏற்கனவே லேஅவுட் போட்டு அதுல ஒரு 10 பிளாட்டை வித்திருக்காங்க. அந்த வித்ததை மறைச்சி 4 ஏக்கர் 7 சென்ட் என்னுடைய இடம், நீ அதை எடுத்து கொடுன்னு சொன்னா அப்ப வித்தவங்களை ஏமாத்துறதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கிரிமினல் வழக்கு யார் மேல போடணும்? இப்ப வித்து நீயே வித்துடுற, நீங்களே வித்துட்டீங்க. வித்த பிறகு அந்த இடத்தை இடிக்கிறதுக்கு எவிக்ஷன் ஆர்டர் வாங்குறீங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய கிரிமினல் வழக்காச்சு. அந்த கிரிமினல் வழக்குல அவன் இன்னைக்கு வழக்கு இடத்த அளக்க வரும்போது, பெய்லீஃப் இடத்த அளக்க வரும்போது இந்த இடத்த அளக்காதீங்க, இந்த இடத்த விட்டுருங்க, அந்த இடத்த விட்டுருங்க, சட்டத்துல இடம் இருக்கா?